அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனூர் டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். இன்றைக்கு 20க்கு 20ல் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு உயிரி தொழில்நுட்பவியல் மற்றும் அதன் பயன்பாடுகள். ஆங்கிலத்தில் பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாடத்தலைப்பில் இருந்து தான் இன்றைக்கு இந்த காணொளியில் 20 கேள்விகள் பதில்கள் அதற்கான விளக்கங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். சரி, வாங்க முதல் கேள்விக்கு செல்லலாம். முதல் கேள்வி, மனித இன்சுலின் மூலக்கூறில் உள்ள 2 பாலிபெப்டைடுகளை ஒன்றாக இணைப்பது எது? இதற்கான முதல் விருப்பம் ஹைட்ரஜன் பிணைப்புகள், இரண்டாவது விருப்பம் பாஸ்போ டைஎஸ்டர் பிணைப்பு, மூன்றாவது விருப்பம் கோவாலண்ட் பிணைப்பு, நான்காவது விருப்பம் டைசல்ஃபைடு பிணைப்பு. அதாவது மனிதனுடைய இன்சுலின் மூலக்கூறு 2 பாலிபெப்டைடுகள் இருக்கு. ஏ பாலிபெப்டைடு அண்ட் பி பாலிபெப்டைடுன்னு சொல்லுவோம். அப்போ அதை எந்த பாண்டின் மூலமாக இணைக்கப்படுகிறது? இதான் கேள்வி கேட்டிருக்காங்க. முதல் விருப்பத்தை பாருங்க, ஹைட்ரஜன் பிணைப்புகள். பொதுவாக ஹைட்ரஜன் பாண்ட் எங்கே இருக்கும்? நைட்ரஜன் காரங்களுக்கு இடையில் அடினைன் தயமினுக்கு இடையே 2 ஹைட்ரஜன் பாண்ட் பார்த்துருப்பீங்க. குவானைன் சைட்டோசினுக்கு இடையே 3 ஹைட்ரஜன் பிணைப்புகளை படிச்சிருப்பீங்க. அப்போ ஹைட்ரஜன் பாண்டுகள் இந்த இன்சுலினில் பாலிபெப்டைடுகளை இணைப்பதற்கு பயன்படாது. அப்போ முதல் விருப்பம் தவறு. இரண்டாவது விருப்பத்தை பாருங்க, பாஸ்போ டைஎஸ்டர் பிணைப்பு. அதாவது பாஸ்போ டைஎஸ்டர் பிணைப்பு என்பது நியூக்ளியோடைடுகளில் இந்த சர்க்கரை மூலக்கூறானது பாஸ்பேட்டுடன் இணையும். சரியா? ஒன்று வந்து 3வது கார்பன்லையும் இன்னொன்று வந்து 5வது கார்பன் இணைவதனால இந்த பிணைப்பை நம்ம என்ன சொல்கிறோம்? பாஸ்போ டை எஸ்டர் பிணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆனால் இங்கே பாலிபெப்டைடுகளுக்கு அது வராது. அண்ட் 3வது ஆப்ஷனை பாருங்கள், கோவலண்ட் பிணைப்பு. கோவலண்ட் பாண்டுன்றது வாட்டர் மாலிகுள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிணைப்புகள். சரியா? இது பாலிபெப்டைடுகளை இணைப்பதற்கு பயன்படாது. அதுவும் இன்சுலின் மூலக்கூறில் இணைப்பதற்கு பயன்படாது. அப்போ சியும் வராது. 4வது எதுதான் இது கரெக்டாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைசல்பைடு பிணைப்பு. ஓகே, டைசல்பைடு பிணைப்பு தான் இதற்கு சரியான பதில். இதற்கு மேலும் விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தை பாருங்க. இதுதான் நமக்கு நம்மளுடைய பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ப்ரோ இன்சுலின் இன்சுலினாக முதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு படம். அப்போ இதில் எடுத்துட்டிங்கன்னா இதுதான் சங்கிலி ஏன்னு சொல்லலாம், செயின் ஏ. இது வந்து செயின் பி. ஓகே, சங்கிலி ஏ அண்ட் சங்கிலி பி இது ரெண்டும் எதனால் இணைக்கப்படுகிறது? டைசல்ஃபைடு. இங்கே பாருங்கள், இது ஒரு எஸ், இது ஒரு எஸ். டைசல்ஃபைடு பிணைப்பின் மூலம்தான் இணைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இதற்கு சரியான பதில். அடுத்த கேள்வி, RNA-யில் ஜீன்கள் எதனை பயன்படுத்தி அமைதியாக்கப்படுகின்றன, சைலன்ஸ் பண்ணப்படுகின்றன? முதல் விருப்பம் DsRNA, இரண்டாவது விருப்பம் SsDNA அதாவது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் DNA, மூன்றாவது விருப்பம் SsRNA சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA, நான்காவது விருப்பம் DsDNA டபுள் ஸ்டாண்டர்ட் DNA. அதாவது RNA இன்டர்ஃபரன்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. RNA குறுக்கீடு செயல்முறைன்னு சொல்லுவாங்க. அதில் இந்த RNAi இது வந்து ஒரு செல்லுலாரோடைய பாதுகாப்பதற்கான ஒரு முறைன்னு சொல்லுவாங்க. இந்த முறையில் RNAi எதனை பயன்படுத்தி அமைதியாக்கப்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் RNA. இதுதான் இதற்கு சரியான பதில். அப்போ இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் RNAi கூட காம்ப்ளிமெண்ட்ரியா, அதாவது நிரப்பு DsRNA மூலக்கூறை நீங்கள் பிணைச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா mRNA மொழிபெயர்ப்பை தடுக்கும். அப்போ அந்த mRNAலேருந்து புரோட்டீன் உருவாக்கத்தை தடுக்கப்படுகிறது. சரியா? அப்போ RNAi ஜீன்கள் எதனை படுத்தி அமைதியாக்கப்படுகின்றன? DsRNA. இந்த DsRNA அதோட காம்ப்ளிமெண்ட்ரியா ஆகுவதன் காரணமாக mRNAவானது புரதத்தை உற்பத்தி செய்வதை தடுக்கிறது. அடுத்த கேள்வி, RNA குறுக்கீடு, RNA இன்டர்ஃபரன்ஸ், RNAi செயல்முறை எவைகளுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட தாவரங்களின் வளர்ச்சியில் பயன்படுத்தப்படுகிறது? இதற்கான முதல் விருப்பம் பூஞ்சைகள், இரண்டாவது விருப்பம் வைரஸ்கள், மூன்றாவது விருப்பம் பூச்சிகள், நான்காவது விருப்பம் நெமட்டோடுகள் அதாவது உருளைப்புழுகள் அப்படின்னு சொல்கிறது தான். ரைட். அந்த RNA இன்டர்ஃபரன்ஸ் டெக்னாலஜி ஏற்கனவே சொன்னது போல தான். RNA இன்டர்ஃபரன்ஸ் டெக்னாலஜியில் என்ன பண்ணுறாங்க? ஒரு DsRNAவை, ஒரு நிரப்பு DsRNAவை பிணைச்சதுனால என்ன ஆகும்? mRNAவோட மொழிபெயர்ப்பு தடுத்துரும். அப்போ இந்த மாதிரியான டெக்னிக்கை எதில் பயன்படுத்தினாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பூஞ்சைகள், வைரஸ்கள், பூச்சிகள், நெமட்டோடுகள் கொடுத்துருக்காங்க. பூஞ்சைகள்லையும் வைரஸ்கள்லையும் பூச்சிகள்லையும் இந்த டெக்னாலஜி, இந்த முறையை பயன்படுத்தலை, இந்த செயல்முறையை பயன்படுத்தலை. எதில் தான் பயன்படுத்தினாங்க? ஒரு நூற்புழு, அதாவது உருளைப்புழுன்னு கூட சொல்லலாம், ஒரு நெமட்டோடு
சரியா? அப்போ இந்த கேள்விக்கு சரியான பதில் டி நெமட்டோடு தான். அது என்ன புழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெலாய்டோகைன் இங்கோனிஷியா. மெலாய்டிகைன் இங்கோனிஷியா என்ற ஒரு உருளைப்புழு எந்த தாவரத்தை பாதிப்பு ஏற்படுத்துது? புகையிலை தாவரத்துடைய வேர்களை என்ன பண்ணிடும்? பாதிச்சிடுது. இந்த நூற்புழுக்கள் என்று சொல்லப்படக்கூடிய மெலாய்டோகைன் இங்கோனிஷியா தான் புகையிலை தாவரத்துடைய வேர்களை பாதிக்கிறது. சரியா? அதனால என்ன ஆயிடுது? அதனுடைய மகசூலை குறைக்குது. அப்ப நம்ம என்ன பண்றாங்க? அங்க இந்த ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் இந்த ப்ராசஸை பயன்படுத்தி அந்த புழுக்கள் எம்ஆர்என்ஏ மூலம் புரோட்டீன் சிந்தசிஸ் அடுத்து செய்யும் இல்லையா, அதை தடுத்துடுறாங்க. சரியா? அப்ப இதுக்கு சரியான பதில் நெமட்டோடுகள் என்பதுதான் இதற்கு சரியான பதில். இந்த படத்தை பாருங்க. இது நம்முடைய புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓம்புயிரி தாவரத்தால் உருவாக்கப்பட்ட டிஎஸ்ஆர்என்ஏ நூற்புழு, அதாவது உருளைப்புழுவான இது என்னது? இது மெலாய்டோகைன் இங்கோனிஷியா தொற்றுக்கு எதிராக பாதுகாப்பை தூண்டுவதற்கான ஒரு படம். முதல் படத்தை பாருங்க. ஒரு பொதுவான கட்டுப்பாட்டு தாவரத்தினுடைய வேர்கள், அதாவது ஒரு காமனான ஒரு தாவரத்துடைய வேர்கள் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கு. அண்ட் பி, இந்த படத்தை பாருங்க. 5 நாட்களுக்கு பிறகு வேண்டுமென்றே நூற்புழு தொற்று செய்யப்படுகின்ற டிரான்ஸ்ஜெனிக் தாவர வேர்கள், ஆனால் புதிய முறைகள் மூலம் பாதுகாக்கப்படுது. இங்கே பாருங்க, இந்த வேரை கம்பேர் பண்ணும்போது பியில் வந்து என்ன பண்ணுறாங்க? இந்த ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் அந்த செயல்முறையை பயன்படுத்தி நூற்புழு வேணும்னு செஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் எப்படி இருக்குது? பாதுகாப்பானதாக இருக்கிறது. ஓகே, அப்போ நமக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? இந்த ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் செயல்முறை எந்த உருளைப்புழுவில் அல்லது எந்த நூற்புழுவில் பயன்படுத்தப்பட்டதுன்னா மெலாய்டோகைன் இங்கோனிஷியா. அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்த கேள்வி, பிடி பருத்தியில் தாவர திசுவில் காணப்படும் பிடி நச்சு புரோடாக்சின் எதன் காரணமாக செயல்மிகு நச்சாக மாற்றப்படுகிறது? இதற்கான முதல் விருப்பம் பூச்சியின் குடலில் காணப்படும் காரத்தன்மை pH, இரண்டாவது விருப்பம் பூச்சியின் குடலில் உள்ள அமிலத்தன்மை pH, மூன்றாவது விருப்பம் குடல் நுண்ணுயிர்களின் செயல்பாடு, நான்காவது விருப்பம் பூச்சியின் குடலில் காணப்படும் மாற்று காரணிகள் கன்வர்ஷன் ஃபேக்டர்ஸ். இதுதான் சரி. என்னது பிடி பருத்தி? பிடினா என்ன? பேசிலஸ் துரிஞ்சன்சிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா இன்கார்பரேட் பண்ண ஒரு பருத்தி வகையினங்கள் தான் பிடி பருத்தின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதில் பிடி பாக்டீரியம், இந்த பேசிலஸ் துரிஞ்சன்சிஸ் என்ற பாக்டீரியம் என்ன பண்ணும்? ஒரு நச்சை செக்ரேட் பண்ணுது. ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு புரதத்தை அது என்ன பண்ணுது? உற்பத்தி செய்யுது. சரியா? இந்த நச்சுத்தன்மை இப்போ பிடி பருத்தியை தாக்க வரக்கூடிய பூச்சிகளில் என்ன ஆகும்? இந்த நச்சுத்தன்மை அதோடைய உடம்புக்கு போயிடும். சரியா? அங்கே என்ன நடக்கும்? அந்த பூச்சி என்ன பண்ணும்? இந்த டாக்ஸினை உள்ளே எடுத்துக்கிட்டு, அதாவது பிடி காட்டனில் இருக்கக்கூடிய அந்த நச்சை உள்கொண்ட உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பூச்சியோடைய குடல் பகுதியில் என்ன ஆகும்? அந்த படிகங்களை கரைக்கக்கூடிய, அந்த பிடி நச்சை கரைக்கக்கூடிய காரத்தன்மை வாய்ந்த pH காரணமாக இந்த நச்சு என்னவா மாறிடும்? ஆக்டிவாக மாறிடும். சரியா? நச்சுத்தன்மை அற்றது, ஓரளவுக்கு நச்சுத்தன்மை இருந்தது, ரொம்ப ஆக்டிவாக மாறிடும். அந்த குடல் பகுதியில் இருக்கக்கூடிய காரத்தன்மை pH தான் இதற்கு சரியான பதில். அப்போ இந்த காரத்தன்மை pH ஆனது என்ன பண்ணிடுது? இந்த நச்சு ஆனது செயல்தன்மை வாய்ந்த நச்சாக மாறுகிறது. ஓகே, அண்ட் இதனால தான் இந்த கேள்விக்கு சரியான பதில் பூச்சியின் குடலில் காணப்படும் காரத்தன்மை pH. அப்போ இதனால என்ன நடக்கும்? இந்த செயல்தன்மை வாய்ந்த நச்சா மாறி என்ன ஆகுது? அந்த பூச்சியுடைய நடுக்குடல் எபித்தீலியல் செல்கள், அதாவது மிட்கட் எபித்தீலியல் செல்லுன்னு சொல்லுவாங்க, அந்த செல்லில் மேலே பிணைஞ்சி அந்த என்ன ஆகுது? நிறைய துளைகளை உருவாக்கிவிடும். ஸோ அதனால் என்ன ஆகும்? நிறைய துளைகள் உருவானதால் வீக்கம் ஏற்பட்டு அது என்ன ஆகும்? செத்து போயிடும். ஓகே, இதுதான் இதற்கான சரியான விளக்கம். கேள்வி, இந்திய அரசின் எந்த அமைப்பு மரபணு மாற்றம் தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் மரபணு மாற்றப்பட்ட உயிரினத்தை பொது சேவைக்கு பயன்படுத்துதலின் பாதுகாப்பு பற்றிய முடிவுகள் எடுக்கின்றன? முதல் விருப்பம் உயிரிய பாதுகாப்பு குழு, இரண்டாவது விருப்பம் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம், மூன்றாவது விருப்பம் மரபு பொறியியல் ஒப்புதல் குழு, நான்காவது விருப்பம் மரபு பொருள் கையாளுதலுக்கான ஆராய்ச்சி குழு. அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ஸ் பற்றிய ரிசர்ச். சரியா? அதை நம்ம பப்ளிக்
சேவைக்காக, பொதுமக்களுடைய சேவைக்காக அதை பயன்படுத்தலாமா அப்படின்ற முடிவை எடுக்கக்கூடிய அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. உயிரிய பாதுகாப்பு குழு, பயோ சேஃப்டி கமிட்டி. இது வந்து ஜெனடிக்கலி மாடிஃபைடு பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பண்ணலாமா வேணாமா, அதோடைய சேஃப்டியை பற்றி ஆராயக்கூடிய ஒரு குழு. சரியா? இது பொது சேவைக்கு பயன்படுத்துவதற்கான பாதுகாப்பை இது கண்டறிய மாட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து வராது. அண்ட் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், பயிர் தாவரங்களில் எவ்வாறு புதுமையை செய்யலாம், ஓகே, அப்படிப்பட்ட அப்புறம் என்னென்ன உரங்களை பயன்படுத்தலாம், என்னென்ன பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தலாம், அதை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அதுவும் வராது. அண்ட் ஆப்ஷன் டியை பாருங்கள், மரபு பொருள் கையாளுதலுக்கான ஆராய்ச்சி குழு, அதாவது ஜெனட்டிக் மேனிப்புலேஷனை எப்படி நீங்கள் கையாள்வது அப்படின்றது இதற்கு தொடர்பானது வராது. அப்போ டியும் வராது. எது மட்டும்தான் இதுக்கு சரியாக பொருந்தும், மரபு பொறியியல் ஒப்புதல் குழு, அதாவது ஜெனட்டிக் என்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி. இதுதான் இதற்கு சரியான பதில். இது என்ன பண்ணுறாங்க, இந்த அமைப்பு என்ன பண்ணுது, மரபணு மாற்றம் தொடர்பான ஆராய்ச்சி எப்படி பண்ணியிருக்காங்க. ஓகே, இதை நாம் என்ன பண்ணலாம், பொது சேவைகளுக்காக இதை அறிமுகப்படுத்தினா பாதுகாப்பாக இருக்குமா இருக்காதா அப்படின்றத முடிவு பண்ணுறக்கூடிய அமைப்பு எது, ஜிஇஏசி, அதாவது மரபு பொறியியல் ஒப்புதல் குழு, ஜெனட்டிக் என்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி தான் இதற்கான முடிவை எடுக்கக்கூடியது. ஓகேவா? கேள்வி, பின்வருவனவற்றுள் எது பொன்னிற அரிசி குறித்த சரியானது, அதாவது கோல்டன் ரைஸை பற்றிய கூற்று எது சரின்னு கேட்குறாங்க. முதல் விருப்பம், டாஃபோடில் தாவரத்தில் பெறப்பட்ட ஒரு ஜீன் மூலம் இது வைட்டமின் ஏ செறிவூட்டப்பட்டது. இரண்டாவது விருப்பம், பேசிலஸ் துருஞ்சென்சிஸில் இருந்து பெறப்பட்ட ஒரு ஜீன் மூலம் தீங்குயிர் காக்காத ரகமாக உள்ளது. மூன்றாவது விருப்பம், இது ஆக்ரோபாக்டீரியம் கடத்தியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட வறட்சி தாங்கும் ரகம் ஆகும். நான்காவது விருப்பம், முற்கால அரிசி ரகத்தில் இருந்து பெறப்பட்ட ஒரு ஜீன் சேர்க்கப்பட்டதன் மூலம் இதன் தானியங்கள் மஞ்சள் நிறமாக உள்ளன. அதாவது கோல்டன் ரைஸை பற்றின கூற்று எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இரண்டாவது விருப்பத்தை பாருங்கள், பாசிலஸ் துருஞ்சென்சிஸிலிருந்து பெறப்பட்ட ஒரு ஜீன் மூலம் தீங்குயிர் தாக்காத ரகமாக உள்ளது. அதாவது பிடி வரிசையில் பிடி ரைஸ் ஏதாவது உருவாக்கப்பட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களான்னா கிடையாது. சரியா? அப்போ இரண்டாவது விருப்பம் தவறு. அதுக்கடுத்தது, இது ஆக்ரோபாக்டீரியம் கடத்தியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட வறட்சியை தாங்கும் ரகம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் தப்பு. ஆக்ரோபாக்டீரியம் டூமிஃபேசியன்ஸ் ஒரு கடத்தியாக பயன்படுத்துவாங்கன்றது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அதை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு வறட்சி தாங்கும் ரகம்னு சொல்லியிருக்காங்க. சியும் தவறு தான். டி பாருங்க, முற்கால அரிசி ரகத்தில் இருந்து பெறப்பட்ட ஒரு ஜீன் சேர்க்கப்பட்டதன் மூலம் இதன் தானியங்கள் மஞ்சள் நிறமாக உள்ளது. அதாவது பழைய அரிசி ரகத்திலிருந்து ஒரு ஜீனை சேர்த்ததால இது எப்படி இருக்கான், கோல்டன் கலரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவும் தவறு. ஆனால் முதல் உறுப்பத்தை பாருங்கள், டாப்போடில் தாவரத்தில் பெறப்பட்ட ஒரு ஜீன் மூலம் இது வைட்டமின் ஏ செறிவூட்டப்பட்டது. அதாவது டாப்போடில் என்ற ஒரு தாவரத்திலிருந்து ஒரு ஜீனை எடுத்து, சரியா, அந்த ஜீனை வைட்டமின், அதாவது அதன் மூலயமா தான் என்ன ஆகுது, வைட்டமின் ஏ செறிவூட்டப்பட்டு இந்த கோல்டன் ரைஸ் உருவாக்கப்பட்டது. இதுதான் இதற்கு சரியான பதில், ஆப்ஷன் ஏ. இந்த படத்தை பாருங்க, இதுதான் டாப்போடில் தாவரம். இதிலிருந்து ஒரு ஜீனை எடுத்து தான் என்ன பண்ணாங்க, வைட்டமின் ஏ செறிவூட்டப்பட்ட பொன்னிற அரிசி, அதாவது கோல்டன் ரைஸ் பெறப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இது ஒரு வகையிலான மரபணு மாற்றப்பட்ட ஒரு உயிரினங்கள் கீழே வரக்கூடியது தான். சரியா? அப்போ தங்க அரிசி அல்லது வைட்டமின் ஏ செறிவூட்டப்பட்ட அரிசி எந்த தாவரம், டாப்போடில் அப்படின்ற ஒரு தாவரத்தினுடைய ஜீனை சேர்த்து உருவாக்கப்பட்டது தான் சரியான பதில். அடுத்த கேள்வி, 1900 4 வயது சிறுமிக்கு அடினோசின் டி அமினேஸ் பற்றாக்குறையை நீக்க எந்த வகையான சிகிச்சை அளிக்கப்பட்டது? இதற்கான முதல் விருப்பம் வேதி சிகிச்சை, இரண்டாவது விருப்பம் நோய் தடுப்பாற்றல் சிகிச்சை, மூன்றாவது விருப்பம் கதிர்வீச்சு சிகிச்சை, நான்காவது விருப்பம் மரபணு சிகிச்சை. அதாவது அடினோசின் டி அமினோசின் என்ற ஒரு நொதி, ஓகே, இந்த குறைபாட்டு என்ன ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடம்புல நோய் எதிர்ப்பு அமைப்பை என்ன பண்ணிடும், பாதிச்சிடும். சரியா? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு அமைப்பு செயல்படாமல் இது பண்ணிடும். ஓகே, அப்போ இந்த நொதி என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். சரியா? அப்போ ஏன் இந்த மாதிரியான நோய் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டி அமினேஸ், அடினோசின் டி அமினேஸ் என்ற நொதியை உற்பத்தி செய்வதற்கான ஜீனை
நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும், அல்லது நீக்கப்பட்டால் தான் இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படுகிறது. ரைட். இதற்கு எந்த வகையிலான சிகிச்சை அளிக்கப்படுகிறது? வேதி சிகிச்சை, கீமோதெரப்பி அளிக்கிறாங்கன்னா இல்ல. அல்லது நோய் தடுப்பாற்றலை செயற்கையாக உள்ள அ உருவாக்குறாங்கன்னா அதுவும் கிடையாது. நோய் தடுப்பாற்றல் சிகிச்சையும் கிடையாது. அண்ட் கதிர்வீச்சு முறைகள்ல எக்ஸ்ரே கதிர்வீச்சு முறை, இது போன்ற சிகிச்சை முறைகள்ல அது கொடுக்குறாங்கன்னா அதுவும் கிடையாது. ஆனா எது மட்டும் இதற்கு சரியாக பொருந்தும்னா, மருத்துவ மரபணு சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீன் தெரப்பி என்பது தான் இதற்கான சரியான பதில். அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா, அடினோசின் டிஅமினேஸ் பற்றாக்குறை இருந்தா, அந்த குழந்தைக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த அடினோசின் டிஅமினேஸை என்ன பண்றாங்க? இன்ஜெக்ஷன் மூலியமாகவே நோயாளிக்கு அளிப்பாங்க. சரியா? அப்ப அண்ட் ஒன்று இன்ஜெக்ஷன் மூலியமா இந்த அமினேஸ நோயாளிக்கு குடுக்கலாம். இன்னொரு முறை அந்த எலும்பு மஜ்ஜைய என்ன பண்றாங்க? மாற்றுறாங்க. ஓகே. எலும்பு மஜ்ஜைய மாற்றுனாங்கன்னா, இதனுடைய குறைபாட்ட நாங்க நீக்கலாம். ஓகேவா? அப்ப இந்த 2 முறைகளும் நம்ம பயன்படுத்தி இதனுடைய குறைபாட்ட சரி செய்யலாம். ஆனா, இந்த 2 அணுகுமுறையிலும் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடினோசின் டிஅமினேஸ் குறைபாட்டை நம்மால் முற்றிலும் குணப்படுத்த இயலாது. இத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. இந்திய பாராளுமன்றம் இந்திய காப்புரிமை மசோதாவின் எத்தனையாவது திருத்தத்தின் மூலம் காப்புரிமை விதிமுறைகள், அவசர கால விதிகள், ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி முயற்சி போன்ற சிக்கல்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டது? இதற்கான முதல் விருப்பம் முதல் திருத்தம், 2வது விருப்பம் 2வது திருத்தம், 3வது விருப்பம் 3வது திருத்தம், 4வது விருப்பம் 4வது திருத்தம். அதாவது ஒரு சில நாடுகள் என்ன பண்றாங்க? மற்ற நாடுகளுடைய உயிரி வளங்கள என்ன பண்றாங்க? சுரண்டிர்றாங்க. சரியா? அத சுரண்டாமல் தடுப்பதற்காகத்தான் எத கொண்டு வந்தாங்க? இந்த காப்புரிமை சட்டம். சரியா? காப்புரிமை மசோதா ஏற்கனவே கொண்டு வந்திருக்காங்க. அதை இதுல எதெல்லாம் இதுல முக்கியமா சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, காப்புரிமை விதிமுறைகள், அவசர கால விதிகள், ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி முயற்சி. ஸோ இதெல்லாம் கவனத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த காப்புரிமை மசோதா. எந்த மசோதா, அதாவது எத்தனையாவது திருத்தம் இதுல செஞ்சு இதெல்லாம் சேர்த்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது 2வது திருத்தம். ஓகே. அப்ப இந்த கேள்விக்கு சரியான பதில் 2வது திருத்தம் தான். முதல் திருத்தம், 3வது திருத்தம், 4வது திருத்தம் இவை அனைத்துமே தவறு. 2வது திருத்தம் என்பதுதான் சரியான பதில். தடுப்பூசியின் பாதுகாப்பை 2வதாக பரிசோதிப்பதற்கு எந்த விலங்கு பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது? இதற்கான முதல் விருப்பம் எலிகள், 2வது விருப்பம் குரங்குகள், 3வது விருப்பம் ஆடுகள், 4வது விருப்பம் மாடுகள். சரியா? இப்போ நீங்க வேக்சின் ஒண்ணு கண்டுபிடிக்கிறீங்க. அந்த வேக்சினுக்கான சோதனைய டைரக்ட்டா என்ன பண்ண மாட்டாங்க? மனிதர்களுக்கு குடுக்க மாட்டாங்க. சரியா? முதல்ல எந்த விலங்கு பெருசா பயன்படுத்துவாங்க? எலிகள் தான் மிக அதிகமாக பயன்படுத்தப்படுவது. அப்ப முதலாவது பரிசோதிப்பதற்கு எலிகள் பயன்படுத்துறாங்க. ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க? 2வதாக பரிசோதிப்பதற்கு கேட்டிருக்காங்க. அப்ப முதல் ஆப்ஷன் வராது. பொதுவா இந்த தடுப்பூசியோட பாதுகாப்புல ஆடுகளுக்கோ, மாடுகளுக்கோ ரேரா தான் செலுத்துவாங்க. ஆடுகளுக்கு, மாடுகளுக்கு அதிகமான இந்த மாதிரியான சோதனைகள் செய்யப்படுவது கிடையாது. ஆனா பி விருப்பத்த பாருங்க. குரங்குகள். ஓகே. இந்த கேள்விக்கு சரியான பதிலும் குரங்குகள் தான். அப்ப 2வதாக தடுப்பூசியுடைய பாதுகாப்பு முதல்ல எலியில போட்டு சோதிச்சு பார்ப்பாங்க. அதுல ஓகே ஆச்சுன்னா அடுத்தது எங்க போவாங்க? குரங்குகளுக்கு. சரியா? குரங்குகளுக்கு குடுத்து பரிசோதிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஹியூமன் ட்ரையலுக்கு வரும். ஓகே. அப்ப இந்த கேள்விக்கு சரியான பதில் குரங்குகள் என்பதுதான். மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ரோசி என்ற பசுவால் உற்பத்தி செய்யப்படும் பாலை பற்றிய கீழ்காணும் வாக்கியங்களில் தவறான வாக்கியம் எது? இதற்கான முதல் விருப்பம் புரத அளவு 2.4 கிராம் பேர் லிட்டர். 2வது விருப்பம் இது மனித ஆல்பா லாக்டல்புமினை கொண்டுள்ளது. 3வது விருப்பம் தாய்ப்பாலை விட சிறந்தது. 4வது விருப்பம் குழந்தைகளுக்கு அளிக்கும் இயற்கை பசும்பாலை விட அதிக ஊட்டச்சத்து மதிப்பு கொண்டது. ரைட். மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ரோசி என்ற ஒரு பசு எந்த ஆண்டு முதல்ல இதை மரபணு மாற்றம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1997ல தான் ரோசி என்ற மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பசு உற்பத்தி செய்யப்பட்டது. இந்த பசு உற்பத்தி செய்யக்கூடிய பால், அதனுடைய புரத அளவு 1 லிட்டருக்கு 2.4 கிராம். அப்போ முதல் விருப்பம் சரியான வாக்கியம் தான். ரைட். அண்ட் இந்த பால்ல மனித ஆல்பா லாக்டால்புமினின் அதை கொண்டிருக்கிறது. இந்த பால்ல எது இருக்கு? மனித ஆல்பா லாக்டால்புமின் காணப்படுகிறது. அதுவும் கரெக்ட் தான். அண்ட் 4வது விருப்பத்தை பாருங்க. குழந்தைகளுக்கு அளிக்கும் இயற்கை பசும்பாலை விட
அதிக ஊட்டச்சத்து மிக்கது. இதுவும் கரெக்டு தான். ஸோ சாதாரண பசும்பாலை விட மரபணு மாற்றம் செய்யப்பட்ட ரோசி என்ற பசுவால் உற்பத்தி செய்யப்படும் பாலில் ஊட்டச்சத்து மதிப்பு அதிகமாக தான் இருந்தது. ஆனால் சி ஆப்ஷனை பாருங்க, தாய்ப்பாலை விட சிறந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறான வாக்கியம். ஏன்னா தாய்ப்பால், அதுவும் அந்த சீம்பாலில் தான் அதிகப்படியான நோய் எதிர்ப்பு பொருள் இருக்குதா நம்ம படிச்சிருப்பீங்க. ஓகே, அப்போ தாய்ப்பாலை விட சிறந்தது அல்ல எது? ரோசி என்ற மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பசு கொடுக்கக்கூடிய பால். ஓகே, இதுதான் தவறான வாக்கியம். பின்வருவனவற்றுள் ஆன்டிஜென் ஆன்டிபாடி இடைவினை கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்தது எது? இதற்கான முதல் விருப்பம் ஆர்டிபிசிஆர், இரண்டாவது விருப்பம் பிசிஆர், மூன்றாவது விருப்பம் எலைசா, நான்காவது விருப்பம் சீரம் பரிசோதனை என கேட்டிருக்காங்க. ஆன்டிஜென் ஆன்டிபாடி இடைவினை கோட்பாடு, சரி, அதுக்கு நடுவுக்கு இருக்கக்கூடிய அந்த இடைவினை கோட்பாட்டின்படி அமைந்துன்னு கேட்டிருக்காங்க. இதில் முதல் விருப்பத்தை பாருங்க, ஆர்டிபிசிஆர் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இது இப்போ நம்ம இந்த கோவிட் டெஸ்ட்லாம் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இது. அப்போ இது வந்து வராது. அடுத்து பிசிஆர் பாலிமரேஸ் செயின் ரியாக்டர் அப்படின்றது என்ன? ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட டிஎன்ஏ துண்டை பல மில்லியன் அல்லது பல பில்லியன் அளவு அதிகரிக்க செய்வதற்கு பயன்படக்கூடியது. அப்போ பியும் வராது. அண்ட் சீரம் பரிசோதனை என்பது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அல்புமினுடைய அளவை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சோதனை. டியும் வராது. அப்போ எதுதான் இதற்கு சரியா பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலைசா. இந்த எலைசா என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன்ட் அசே அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலைசா என்ற கருவியை பயன்படுத்தி நாம் ஆன்டிஜென் ஆன்டிபாடி இடைவினை கோட்பாட்டின் அடிப்படையில் நோய் தொற்றை கண்டறியலாம். அப்போ இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் சி என்பது தான் இதற்கு சரி. இதற்கான மேலும் விளக்கத்தை பாருங்க. ஆர்டிபிசிஆர் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஓகே, இட் இஸ் யூஸ்டு ஃபார் குவாலிட்டேட்டிவ் டிடெக்ஷன் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் ஃப்ரம் சார்ஸ் கோவிட்-2. அதாவது குவாலிட்டேட்டிவ் டிடெக்ஷன், நியூக்ளிக் ஆசிடோடைய குவாலிட்டேட்டிவ் அளவு எப்படி இருக்கு எதில்? சார்ஸ் கோவிட்-2 கோவிடோடைய வைரஸ்ல இருந்து நம்ம பார்க்கறதுக்கு இது யூஸ் ஆகுது. அண்ட் பிசிஆர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல மில்லியன் அளவுக்கு டிஎன்ஏகளை ஆம்பிளிஃபைட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. அதுக்கு அடுத்தது எலைசா, இதுதான் ஆன்டிபாடி, ஆன்டிஜென், புரோட்டீன், கிளைகோப்ரோட்டீன் அண்ட் சம் ஆஃப் த பயாலஜிக்கல் சாம்பிளோடைய இது குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்க்கு இது பயன்படுகிறது. அந்த வந்து டெஸ்ட்டிலே சொல்லிடுவாங்க, அதனுடைய கலரை வச்சு தான் அந்த டெஸ்ட் வந்து நம்ம எடுப்பாங்க எலைசா. அண்ட் சீரம் பரிசோதனை என்பது ஒரு மனிதனுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அல்புமினுடைய அளவை பொறுத்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் சீரம் பரிசோதனை. ஓகே, அடுத்த கேள்வி, பின்வரும் எந்த செல்களில் இருந்து அடினோசின் டி அமினேஸ் உற்பத்தி செய்யப்படுகிறது? இதற்கான முதல் விருப்பம் கணையம், இரண்டாவது விருப்பம் கல்லீரல், மூன்றாவது விருப்பம் எலும்பு மஜ்ஜை, நான்காவது விருப்பம் டியோடினம். அதாவது அடினோசின் டி அமினேஸ் என்றது ஒரு முக்கியமான நொதி. யாருக்கு? மனிதர்களுக்கு. சரியா? இது எங்கிருந்து உற்பத்தி ஆகுதுன்னு கேட்குறாங்க. கணையத்திலிருந்து உற்பத்தி ஆகிறதா அடினோசின் டி அமினேஸ்? இல்லை. கல்லீரல் செல்களில் இருந்து உற்பத்தி ஆகிறதா? அதுவும் கிடையாது. டியோடினத்திலிருந்து உற்பத்தி ஆகிறதா? அதுவும் கிடையாது. அப்போ இதற்கு எதுதான் சரியாக பொருந்தும்? எலும்பு மஜ்ஜை. ஓகே, ஸோ எலும்பு மஜ்ஜையிலிருந்து தான் எது உற்பத்தி செய்யப்படுகிறது? அடினோசின் டி அமினேஸ். இதனால தான் ஒரு சில குழந்தைகளுக்கு இந்த குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறாங்க? எலும்பு மஜ்ஜியை நீக்கிட்டு வேற ஒரு எலும்பு மஜ்ஜியை வைப்பாங்க அப்படின்றது நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதற்கு சரியான பதில் எலும்பு மஜ்ஜை என்பது தான் சரியான பதில். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் எந்த பாக்டீரியத்தின் உதவியால் அமெரிக்காவில் இன்சுலின் உற்பத்தி செய்யப்பட்டது? இதற்கான முதல் விருப்பம் அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ், இரண்டாவது விருப்பம் எசரிஷியா கோலை, மூன்றாவது விருப்பம் ரைசோபியம் லெகுமினாசாரம், நான்காவது விருப்பம் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் மியூட்டன்ஸ். ஓகே, நாலாவது விருப்பத்தை பாருங்க, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் மியூட்டன்ஸ். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஸ்ட்ரெப்டோமைசின் போன்ற ஆன்டிபயாட்டிக் உற்பத்திக்கு பயன்படக்கூடியது. சரியா? இன்சுலின் உற்பத்திக்கு கிடையாது. அப்போ டி வராது. ரைசோபியம் லெகுமினோசாரம் என்பது ஒரு நைட்ரஜனை நிலைப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டுயிரி வாழ் பாக்டீரியம். இது லெகுமினேசி குடும்ப தாவரங்களையும் வேறு முடிச்சுக்களில் வாழக்கூடியது. இதனால இன்சுலின் உற்பத்தி செய்யப்படாது. சியும் தப்பு, டியும் தப்பு. அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ் இது கழலை நோயை ஏற்படுத்தக்கூடியது. சரியா? டிஐ பிளாஸ்மிட்னு சொல்லி படிச்சிருக்கீங்க, டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட். அப்போ அந்த அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ் என்பது கழலை நோய்க்கான ஒரு காரணி. இது வந்து இன்சுலினை உற்பத்தி செய்யாது. ஆனால் பி இருக்கு பாருங்க, ஈ கோலை. ஸோ அதாவது எஷரிஷியா கோலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஷரிஷியா கோலையுடைய பிளாஸ்மிட்ல என்ன பண்ணாங்க? இன்சுலினை உருவாக்குவதற்கு அனுமதிச்சாங்க. எங்க? அமெரிக்காவில். சரி, இதனுடைய இந்த இன்சுலினுடைய டிஎன்ஏ வரிசைகளை தயாரித்த ஒரு அமெரிக்க நிறுவனத்தோட பெயர் என்ன தெரியுமா?
எலி லில்லி அப்படின்ற ஒரு அமைப்பு. எலி லில்லி அப்படின்ற ஒரு அமைப்பு. சரியா? எந்த வருஷம் இதெல்லாம் தயாரிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1983ல 1983ல எலி லில்லி என்ற அமெரிக்கா நிறுவனம் தான் 2 வகையான அதாவது 2 டிஎன்ஏ வரிசைகளை தயாரிச்சது. சரியா? இதில ஏ மற்றும் பி என்ற மனித இன்சுலின் சங்கிலியுடன் தொடர்புடையது. அந்த 2 வரிசைகள ஏ அண்ட் பி இந்த 2 வரிசைகளையும் என்ன பண்ணாங்க? ஈகோலையோட பிளாஸ்மிட்ல வச்சு இன்சுலின உருவாக்கினாங்க. ஓகே. அப்ப இதற்கு சரியான பதில் எச்சரிஷியா கோலை என்பதுதான் இதற்கு சரியாக பொருந்தும். 1983ல் அமெரிக்காவின் எந்த நிறுவனம் இன்சுலினை உற்பத்தி செய்தது? முதல் விருப்பம் மான்சான்டோ, 2வது விருப்பம் எலி லில்லி, 3வது விருப்பம் சீரம் இன்ஸ்டிடியூட், 4வது விருப்பம் ரான்பாக்ஸி. சரியா? எந்த நிறுவனம் 1983ல செயற்கையா இன்சுலின உற்பத்தி செய்தது? இதான் கேட்குறாங்க. மான்சான்டோ அப்படின்றது த ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் பிளஸ் அந்த அந்த மருந்து வகைகள அத தயாரிப்பாங்க. அது மான்சான்டோ வந்து இன்சுலின உற்பத்தி செய்யல. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. அண்ட் சீரம் இன்ஸ்டிடியூட் இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த கோவிஷீல்டு இது போன்ற வேக்சின்கள உற்பத்தி செய்யக்கூடியது. சரியா? இன்சுலின சீரம் இன்ஸ்டிடியூட் உற்பத்தி செய்யல. ரான்பாக்ஸின்றது மாத்திரைகள், மருந்து மாத்திரைகள உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனமும் எத உற்பத்தி செய்யல? இன்சுலின உற்பத்தி செய்யல. எதுதான்? எலி லில்லி அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் இன்சுலின உற்பத்தி செஞ்சது. சரியா? ரைட். அப்ப இந்த இன்சுலின்ன்றது ஜெனடிக்கலி உருவாக்கப்பட்ட ஒரு வகையிலான இன்சுலின். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல இன்சுலின் ஓகே. இன்சுலின முதல்ல பயன்படுத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்த எந்த உயிர்கள்லேருந்து இன்சுலின் எடுத்து பயன்படுத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்றி மற்றும் பசுக்களுடைய கணையங்கள்ல இருந்து. சரியா? இன்சுலின பிரித்தெடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? சர்க்கரை நோயாளிக்கு சிகிச்சை அளித்தாங்க. ஆனா ஆனா அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணாங்க? இந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு 1983ல அமெரிக்காவுடைய எல்நிலின் என்ற நிறுவனம் செயற்கையாகவே எத உருவாக்கிச்சு? மனிதனுடைய அந்த இன்சுலின உற்பத்தி செஞ்சது. அப்ப இதற்கு பதில் எலி லில்லி என்பதுதான். மேலும் இதற்கான விளக்கத்தை இங்க பாருங்க. மான்சான்டோ அப்படின்றது ஜெனடிக்கலி மாடிஃபைடு விதைகளை உருவாக்கக்கூடிய அதாவது மரபணு மாற்றப்பட்ட விதைகளை உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இது இன்சுலினை உற்பத்தி செய்யலை. எலி லில்லி என்ற இன்ஸ்டியூட் தான் எதை உருவாக்கிச்சு? இன்சுலின் என்ற ஹார்மோனை உற்பத்தி செஞ்சது. சீரம் இன்ஸ்டியூட் வந்து கோவிஷீல்டு வேக்சின் ஒரு குறிப்பிட்ட வகையிலான வேக்சின்களை டைப் பண்ணி உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ரான்பாக்ஸ் என்றது ரேபிக்ஸ் வேக்சின் போன்ற பல்வேறு விதமான வேக்சின்களை உற்பத்தி செஞ்சிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். மெலாய்டோகைன் இங்கோனிஷியா என்ற உருளைப்புழு எந்த தாவரத்தின் வேர்களை பாதித்து அவற்றின் மகசூலில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது? இதற்கான முதல் விருப்பம் பருத்தி, 2வது விருப்பம் மக்காச்சோளம், 3வது விருப்பம் உருளை, 4வது விருப்பம் புகையிலை. சரியா? மெலாய்டோகைன் இங்கோனிஷியா அப்படின்றது ஒரு வகையான நெமட்டோடு, ஒரு உருளைப்புழு. சரியா? இது இது எல்லா விதமான பெரும்பாலும் மனிதன் உட்பட எல்லா விதமான தாவரங்கள்லையும் எப்படி வாழுது? ஒரு ஒட்டுண்ணி போல இது வாழுது. சரியா? இது எந்த தாவர வேரை பாதிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பருத்தி. பருத்தியில இந்த நெமட்டோடு வந்து வேர்களை காலி பண்ணாது. சரியா? பருத்தியில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன கேட்டிருப்பீங்க? அந்த பால் வார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புழுக்கள் தான். இது கிடையாது. ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. அதுக்கு அடுத்தது மக்காச்சோளம் மற்றும் உருளை. ஸோ இதனுடைய தாவரவுடைய வேர்களையும் மெலாய்டோகைன் இங்கோனிஷியா என்ற உருளைப்புழு பாதிக்காது. ஆனால் எந்த தாவர வேரை இது ரொம்ப பாதிக்கும் அப்படின்னா புகையிலை. ஸோ புகையிலை தாவரத்தினுடைய வேர்களை பாதித்து மகசூலை குறைச்சி விடும். சரியா? அப்போ இந்த மெலாய்டோகைன் இங்கோனிஷியா இந்த புழுவை எப்படி எப்படி நீங்கள் தடுக்கலாம், இந்த தொற்று நோயை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆனது தான் என்னது? ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ், ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த செயல்முறை தான் அதுக்காக கொண்டு வரப்பட்ட செயல்முறை. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அப்போ என்ன பண்ணுறாங்க? ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்றது ஒரு நிரப்பு டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. ஓகே. அது கூட ஒரு நிரப்பு காம்ப்ளிமெண்ட்ரி டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவை பிணைச்சு என்ன பண்ணிடுறாங்க? அந்த எம்ஆர்என்ஏவுடைய மொழிபெயர்ப்பு, புரோட்டீன் சிந்தசிஸில் எம்ஆர்என்ஏ மொழிபெயர்ப்பை தடுத்துடுறாங்க, சைலன்ஸ் பண்ணிடுறாங்க. ஓகே. அப்போ எந்த தாவர வேர்களை இது பாதிக்கிறதுனா புகையிலை தாவர வேரை தான் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். பின்வருவனவற்றுள் பிடி நச்சு ஜீனால் மரபணு மாற்றப்பட்ட தாவரங்களின் கீழ் வராதது எது? இதற்கான முதல் விருப்பம் பிடி பருத்தி, பிடி மக்காச்சோளம், 2வது விருப்பம் பிடி அரிசி, பிடி தக்காளி, 3வது விருப்பம் பிடி உருளைக்கிழங்கு, பிடி சோயாபீன், 4வது விருப்பம்
பிடி வெங்காயம், பிடி பூண்டு. அதாவது பிடி பேசில்லஸ் துரிஞ்சன்சிஸ் என்றத அந்த பாக்டீரியத்தினுடைய அந்த நச்சு ஜீனால் மரபணு மாற்றப்படாத தாவரம் எதுன்னு தான் கேட்குறாங்க. ஓகே, யூஸ்வலாக இந்த பிடி காட்டன், பிடி மக்காச்சோளம் என்ன உருவாக்கியிருக்காங்க ஆல்ரெடி. அதே போல் பிடி அரிசி அண்ட் பிடி தக்காளி அதுவும் இப்போதைக்கு நடைமுறையில் இருக்குது. அண்ட் பிடி உருளைக்கிழங்கு, பிடி சோயாபீனும் நடைமுறையில் இருக்குது. ஆனால் எது மட்டும் இல்லை, பிடி வெங்காயம், பிடி பூண்டு இதன் கீழே வராதது. அப்போ இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் டி, பிடி வெங்காயம், பிடி பூண்டு. இதுதான். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் எந்த மரபணு மாற்றப்பட்ட உயிரினம் உயிரி தொழில்நுட்பவியலில் பயன்படுத்தப்படுவது இல்லை? இதற்கான முதல் விருப்பம் புரோட்டோசோவாக்கள், இரண்டாவது விருப்பம் தாவரங்கள் மற்றும் பூஞ்சைகள், மூன்றாவது விருப்பம் பாக்டீரியங்கள், நான்காவது விருப்பம் விலங்குகள். அதாவது எந்த மரபணு மாற்றப்பட்ட உயிரினம் இந்த பயோடெக்னாலஜியில் பயன்படுத்தப்படுவதில்லைன்னு கேட்குறாங்க. சரியா? பொதுவாக விலங்குகள் கண்டிப்பாக பயன்படுத்துகிறாங்க. சரியா? விலங்குகள் உயிரி தொழில்நுட்பவியலில் கண்டிப்பாக பயன்படுத்துகிறோம். அதே போல் பாக்டீரியங்கள், ஈகோலை போன்ற பாக்டீரியங்கள் மிக அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. தாவரங்கள் மற்றும் பூஞ்சைகள் இதுவும் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் ஆப்ஷன் ஏவை பாருங்க, புரோட்டோசோவாக்கள். இதுதான் இதற்கு சரியான பதில். இந்த புரோட்டோசோவாக்கள் தான் உயிரி தொழில்நுட்பவியலில் பயன்படுத்தப்படுவது கிடையாது. ஓகே, சோள துளைப்பான்களை கட்டுப்படுத்தும் கிரை ஜீன் வகை எது? இதற்கான முதல் விருப்பம் கிரை 1AC, இரண்டாவது விருப்பம் கிரை 2AB, மூன்றாவது விருப்பம் கிரை 1AB, நான்காவது விருப்பம் இவை அனைத்தும். அதாவது இந்த கிரை ஜீன் அப்படின்றது என்ன? ஷார்ட்டாக கிரைன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா பிடி நச்சுக்கள், பிடி டாக்ஸின் இருக்கு இல்லையா, அதனுடைய பூச்சிகளுடைய குறித்த வகை கொண்டது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பொதுவாக இந்த கிரை டாக்ஸின்கள் என்பவை பூச்சிகளை சார்ந்தது, பூச்சிகளை அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன கேட்குறாங்க, சோள துளைப்பான்களை கட்டுப்படுத்தும் கிரை ஜீன் வகை எதுன்னு கேட்குறாங்க. முதல் விருப்பத்தை பாருங்கள், கிரை 1AC. அதாவது கிரை ஜீனில் நிறைய வகை இருக்குது. இந்த கிரை 1AC அண்ட் ரெண்டாவது விருப்பமான கிரை 2AB இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தியில் காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்தக்கூடிய புரதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஜீன்கள். சரியா? பருத்தியில் காய்ப்புழுக்களை, அதாவது காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு குறிப்பிட்ட வகையிலான ஜீன்களை கொடுப்பது. ஓகே, கிரை 1AC அண்ட் கிரை 2AB. ஆனால் கிரை 1AB அப்படின்றது எதை கட்டுப்படுத்துகிறது? சோள துளைப்பான்களை கட்டுப்படுத்தும் ஒரு கிரை ஜீன் வகை. ஸோ இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியாக பொருந்தும். இதற்கான விளக்கத்தை பாருங்கள். கிரை 1AC, கிரை 2AB இது ரெண்டும் பருத்தியில் காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஜீன் வகை. கிரை 1AC, கிரை 2AB இது ரெண்டுமே பருத்தியில் காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஜீன் வகை. ஆனால் கிரை 1AB மட்டும்தான் சோலை துளைப்பான்களை கட்டுப்படுத்தும் கிரை ஜீன் வகை. அடுத்த கேள்வி ஒரு பொறுத்துக்க வகையிலான கேள்வி. அட்டவணை 1 மற்றும் அட்டவணை 2 கொடுக்கப்பட்டுள்ளது. அட்டவணை 1ல் நூற்புழுக்கள், லெப்டோட்டிரான், மூணாவது விருப்பம் கோலியோப்டிரான், நாலாவது டிப்டிரான்கள். அட்டவணை 2ல் மெலாக்டோகைன் இங்கோனிஷியா, இரண்டாவது ஈக்கள், கொசுக்கள், மூன்றாவது புகையிலை மொட்டுப்புழு, இராணுவ புழு, நான்காவது வண்டுகள். இதற்கான விருப்பங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது, நம்ம பொருத்தணும். சரி, நூற்புழுன்றது மெலாக்டோகைன் இங்கோனிஷியா. அந்த நூற்புழுக்கள் புகையிலை தாவரங்களுடைய வேரை டேமேஜ் பண்ணக்கூடியன்னு படிச்சிருப்போம். அப்போ ஏக்கு 1. அதுக்கு அடுத்தது லெபிடோட்டீரான் வகையிலானது எது? ஃபார் எக்ஸாம்பிள் புகையிலை மொட்டுப்புழு, இராணுவ புழு இதெல்லாம் எதில் வகைகளில் வரக்கூடியது? லெபிடோட்டீரான்களின் கீழ் வரக்கூடியது. அண்ட் மூணாவது கோலியோப்டீரான்கள் என்பது என்னது? வண்டுகள். கோலியோப்டிரான் கீழே வரக்கூடியது, வண்டுகள்லாம் கோலியோப்டிரான் கீழே வரக்கூடியது. அண்ட் டிப்டிரானா பூச்சி இனங்களை குறிக்கும். எது? ஈக்கள் மற்றும் கொசுக்களை குறிக்கூடியது தான் டிப்டிரான்கள். ஸோ இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் சி 1, 3, 4, 2 என்பது தான் இதற்கு சரியான பதில். 20வது கேள்வி, சி பெப்டைட் எனப்படும் கூடுதல் நீட்சி எந்த வகையிலான இன்சுலினில் காணப்படுகிறது? இதற்கான முதல் விருப்பம் இன்சுலின் முந்தைய நிலை, அதாவது ப்ரோ இன்சுலின், இரண்டாவது விருப்பம் முதிர்ந்த இன்சுலின், மெச்சூர் இன்சுலின், மூன்றாவது விருப்பம் இவை இரண்டும், நான்காவது விருப்பம் இவற்றில் எதுவும் இல்லை. அதாவது சி பெப்டைட், இப்போ நம்ம இன்சுலினுடைய இதுல ஏ அண்ட் பி 2 செயின் இருக்கும். அண்ட் சி பெப்டைட் எனப்படக்கூடிய ஒரு கூடுதல் நீட்சி எந்த இன்சுலினில் காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதிர்ந்த இன்சுலினில் இவை காணப்படாது. எதில் மட்டும்தான் இருக்கும்?
முந்தைய நிலை அதாவது ப்ரோ இன்சுலின் மட்டுமே காணப்படும். இதற்கு சரியான விருப்பம் முதல் விருப்பமான ஏ இன்சுலின் முந்தைய நிலை அதாவது ப்ரோ இன்சுலின் தான் இந்த கேள்விக்கு சரியான பதில். இதற்கான மேலும் விளக்கணத்தை நீங்க இதுல பார்க்கலாம் இந்த படத்துல. இது வந்து இன்சுலினுடைய முதிர்ச்சி அடைதல் ப்ரோ இன்சுலின் இன்சுலினாக எப்படி முதிர்ச்சி அடைகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரோ இன்சுலின். இப்போ ப்ரோ இன்சுலின்ல இது வந்து ஏ அண்ட் இது வந்து எது பி அண்ட் இங்க இருக்கு பாருங்க இது என்னது சி பெப்டைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சி பெப்டைடு. அண்ட் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஏ பி இது ரெண்டுமே எந்த பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருக்கும் டைசல்பைடு பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருக்கும்னு பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த இப்போ பார்த்தீங்கன்னா கட்டூரா சி பெப்டைடு மட்டும் தனியாக பிரிக்கப்படுகிறது. அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். ஏ அண்ட் பி இது வந்து ப்ரோ இன்சுலின்ன்றது இதுதான் நம்ம சின்னு சொல்லுவோம். சி பெப்டைடுன்றது ப்ரோ இன்சுலின் தான் தனியாக பிரிக்கப்படும். ஓகே, ஸோ இது வரைக்கும் இந்த காணொலியில் நீங்கள் பார்த்தது உயிர் தொழில்நுட்பவியலுடைய பயன்பாடுகளில் 20 கேள்விகள் அதற்கான பதில்கள் மற்றும் விளக்கங்களை பார்த்தோம். ஸோ இந்த காணொலியில் பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீட்டில் தமிழில் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனூர் டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.